தின தேர்தல் முடிவுகள் அம்பாத்தோட்டை மாவட்ட தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 17,326 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி 1,623 வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,293 வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி 774 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இவ்வாறாக 21,676 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 572 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை 22,248 பதிவாகியுள்ளன. மொனராகலை மாவட்ட தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 19,686 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி 3,297 வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி 833 வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,031 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இவ்வாறாக 25,010 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 711 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 25,721 பதிவாகியுள்ளன. பதுளை மாவட்ட தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 33,780 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி 3,266 வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி 2,227 வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 675 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இவ்வாறாக 41,701 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 709 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 31,914 பதிவாகியுள்ளன. கொழும்பு மாவட்ட தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 28,475 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி 2,985 வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி 1,814 வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 934 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இவ்வாறாக 35,502 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 964 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 36,466 பதிவாகியுள்ளன. திருகோணமலை மாவட்ட தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 9,705 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி 2,753 வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி 1,749 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இவ்வாறாக 15,796 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 622 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 16,518 பதிவாகியுள்ளன. தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உதயம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள். தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உதயம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.